மக்களை வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இரண்டாவது நாள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதம் தொடங்கி இருக்கிறது. அதாவது மேகதாது அணை குறித்து ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அது வரைக்கும் கம்ப்ளீட்டா நேரலை காட்டப்பட்டது. அந்த தீர்மானம் அவர் கொண்டு வந்த தீர்மானம் குறித்து எல்லா கட்சியும் பேசினாங்க. எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் அவர் தான் கடைசியா பேசினவர். உதயநிதி ஸ்டாலின் பேசி முடிச்ச உடனே அடுத்ததாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இப்போது அவைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதுன்னு துணை சபாநாயகர் அறிவிக்கிறாரு. அவர் அறிவிக்கிற வரைக்கும் நேரலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேரலை கட் செய்யப்பட்டது. இந்த அரசாங்கத்துக்கு, தாவேக அரசாங்கத்துக்கு, விஜய் அரசாங்கத்துக்கு பயம். ஏன்னா நேரலையில் காண்பித்தால் விவாத நேரத்துல எதிர்கட்சிகளா இருக்கிற அதிமுக, திமுக, இன்னும் பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள்லாம் ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த எம்எல்ஏக்கள், மந்திரியா இருந்தவங்க, பல ஆண்டுகள் அரசியல்ல ஊறி திளைத்தவர்கள். அவங்க அந்த வரலாறுகள் தெரியும், பிரச்சனைகள் தெரியும், எதை பேசணும் எதை பேசக்கூடாது, அவைக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்லாம் தெரியும். ஆகவே அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு ஆளுங்கட்சி தரப்புல மந்திரிகளே ஜீரோல தான் இருக்காங்க. செங்கோட்டையனை தவிர பாக்கி எல்லாம் ஜீரோ தான். புசி ஆனந்த் ஏதோ எம்எல்ஏவா இருந்தேன்னு சொல்றாரு. அவர் எம்எல்ஏவா என்ன செயல்பட்டாருன்னு கூட நமக்கு தெரியாது. ஆக இந்த அவையில் இருக்கிற தாவேக அரசாங்கத்தை சேர்ந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் உட்பட அனைவருமே பூஜ்ஜியத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. ஆனா அதனால அவங்க பேசுகிறவர்களுக்கு பதில் சொல்ல முடியுமா, உடனடியாக ரிப்ளை பண்ண முடியுமா, அந்த ரிப்ளை சரியாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் பெரிய சந்தேகம் இவர்களுக்கு இருக்கிறதுனால இது எதுக்கடா வம்பு, நம்ம காரி துப்புறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு மக்கள் நமக்கு பேச தெரியல, தமிழே படிக்க தெரியல. நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கையில தப்பு தப்பா தமிழ் படிக்கிறாரு, முதலமைச்சரே தப்பு தப்பா தமிழ் படிக்கிறாரு. இந்த பஞ்ச் டைலாக் பேசுறதுலாம் நிறைய பேசுறாருங்க. சினிமா டைலாக் மாதிரி பேசுறதுதான் பேசுறாரு. அவையில் அப்படிலாம் படிக்க முடியாது, அப்படிலாம் பேச முடியாது. ஆவேசமா கையை காலெல்லாம் உயர்த்தலாம் பண்ண முடியாது. முதலமைச்சர்னா ஹம்புலா என்ன சொல்லணுமோ அதை தெளிவாக விளக்கமாக சொல்லணும். அது இவருக்கு ரொம்ப தடுமாற்றமா இருக்கு. அதனால நேரலையை நம்ம டோட்டலா நிறுத்திட்டா மக்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போட்டுக்கலான்னு ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. நேரலை கட்டுன்னு நம்ம கடந்த வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப நேரலை கட்டு ஆனாலும் உள்ள நடக்கிற நிகழ்வுகள் அங்க ஊடகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க, வெளியில அவர்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. டக்கு டக்குன்னு ஆள் மாறி மாறி உள்ள நடந்தாலும் ஸ்பீக்கர்ல கேட்டுட்டே இருப்பாங்க. பத்திரிகையாளர் அறையில ஒரு ஸ்பீக்கர் வைக்கப்பட்டிருக்கும். அங்க என்ன பேசினாலும் இங்க கேட்கும். அதை வைத்துதான் செய்தி எழுதுவாங்க. அந்த அடிப்படையில் அங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே கடுமையான விவாதங்கள் போயிட்டு இருக்கு. தேசிய கீதம் குறித்து கடுமையான விவாதம் போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவலாம் வந்த உடனே அது சம்பந்தமாக கடந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இப்போது அடுத்ததாக இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற விவாதத்துல எஸ் சிவசங்கர், முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர், அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆளுநர் உரை என்பது அட்லி படம் போல இருக்குது. அட்லி படம் குறித்து நிறைய கருத்துக்கள் என்ன வெளிவரும்னா, அவர் பல படங்கள்ல இருந்து காட்சிகளெல்லாம் எடுத்து வெட்டி ஒட்டி ஒரு படத்தை எடுப்பாரு. ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் வச்சு அட்லி படம் எடுத்திருக்கிறாரு, இயக்கி இருக்கிறாரு. அந்த மாதிரி தான் ஆளுநர் உரை வெட்டி ஒட்டப்பட்ட ஒரு உரையாக இருக்கிற, முழுமையான உரை இல்லை அப்படின்னு அவர் தன் பங்குக்கு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்காரு. உடனே கல்வி அமைச்சராக ராஜ்மோகன் எந்திரிச்சு, அது எப்படிங்க நீங்க அவைக்கும் அட்லிக்கு என்ன சம்பந்தம், சட்டமன்றத்துக்குள்ள அட்லி பேரை யூஸ் பண்றீங்க அப்படின்னு தன்னுடைய ஆவேசத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. காட்டிருந்த உடனே அதற்கும் எஸ் சிவசங்கர் பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அட்லியை பத்தியும் பேசுவேன், இட்லியை பத்தியும் பேசுவேன், சட்னியை பத்தியும் பேசுவேன், அது எல்லாத்துக்கும் ஆதாரத்தோடு சொல்லுவேன். நானு இந்த உரை என்பது, கவர்னர் உரை என்பது வெட்டி ஒட்டப்பட்டது தான். இணக்கமா தான் நீங்க போறீங்க. நீங்க உங்களுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய அண்டர் டீலிங் இருக்கு, அதனாலதான் நீங்க பேசுறீங்க அப்படின்னு காரசார விவாதம் ஆயிடுச்சு. ஏன்டா இவர் அட்லி இட்லி சட்னின்னு பேசினாருன்னா, நம்ம ராஜ்மோகன் எழுந்து பேசினார்ல, எதுக்கு எடுத்தாலும் பேசுறாரு இல்லையா. இவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா, ஏன்னா இவர் தான் கொஞ்சம் ஊடகங்கள் அங்கங்க விவாதங்கள்ல கலந்துகிட்டு பேசினவர். மற்றவர்களை விட ஊடகத்தை எதிர்கொள்ளக்கூடிய லெவலுக்கு அவருக்கு ஒரு தைரியம் இருக்குன்னு நினைச்சு ஜோசப் விஜய் அவரை நம்பியிருக்காரு. அவர் எப்பேற்பட்ட தில்லாலங்கடியாள்னு ஊருக்கே தெரியும். நமக்கு பழக்கமானவர் தான், நண்பர் தான், அது வேற விஷயம். ஆனால் அவர் ஏற்கனவே இவர் ஏன் சட்னின்னு சொன்னார் தெரியுமா? நிறைய பேருக்கு அது தெரியாது. என்னடா அது, அட்லிக்கும் இட்லின்னு சொன்னா, அட்லி இட்லி பட்லின்னு சொன்னா கூட ஏதோ ஏதோ ஒன்று கலோக்கியலா இருக்கு, அடுக்குமொழியா இருக்குன்னு கூட நம்பலாம். அது சட்னி ஏன் தேவையில்லாம வருது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏற்கனவே ராஜ்மோகன் புட் சட்னி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப இருக்கா இல்லையா நம்ம தெரியல, நடத்திக்கிட்டு இருந்தாரு. அதனால அந்த சட்னியை கொண்டு போய் சேர்த்திருப்பாரோ சிவசங்கர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆகவே இந்த மாதிரி பஞ்சாயத்துகள், அவங்க கவுண்டர் பேசுறதுக்கும் எதிர்த்து இவங்க பேசுறதுக்கும், தப்பு தப்பா உளறி மாட்டிக்கிறதுக்கும், கேள்விக்கு சரியான பதில் சொல்ல தெரியாம, திமுக கேட்கிற கேள்விக்கு அதிமுக கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம திணறி போய் அசிங்கப்படுவதை நேரலையில நம்ம காண்பித்து நம்ம கேவலத்தை நம்மளே டிவியில காட்டிடக்கூடாதுன்னு ஜோசப் விஜய் முடிவு செய்ததனால், அவர் கூட முடிவு பண்ணிருக்க மாட்டாரு,
அதை முழுக்க முழுக்க இந்த நம்ம ரூட் மாஃபியா ஜெகதீஷ் இருக்கான் பாருங்க, இவன் தான் முடிவு பண்ணிருப்பான் நேரலையெல்லாம் வேணாம் கட் பண்ணு அப்படின்னு. ஏன்னா இதுக்குள்ள வந்து என்ன டிசைட் பண்ணணும், யார் பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாத்தையும் அந்த ஒரு 4 வரை தானே செய்யுது. அதுல இந்த மாதிரி டிவியில வர்றது, இந்த மாதிரி ஃபேக் செய்தி பரப்பி விடுறது, ரீல்ஸ் போடுறது, டுபாகுரா வேலை பார்க்கறது, மக்கள்கிட்ட போய் பரப்புறதெல்லாம் அந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷோட வேலை தான். இந்த நேரலை கட் செய்ததும் ஜெகதீஷோட வேலையா தான் இருக்கும். அதை ஒரு பக்கம் கைத்தட்டல் வாங்கினாரு, அவர் அதை பேசினார் இதை பேசினாருன்றாங்க. 6 அடி வளர்ந்து கட்ட அமைச்சருக்கு கைத்தட்டுறதுக்கு செட் பண்ணி வச்சிருப்பாரு. பல எம்எல்ஏக்களே வேலைக்கு வாங்கி வச்சிருப்பாரு. நான் பேசினா நீங்க எல்லாம் கைத்தட்டணும்னு சொல்லி வச்சிருப்பாரு. ஏன்னா முதலமைச்சர் பேசினாதான் பெரும்பாலும் கைத்தட்டுவாங்க. பெரும்பாலும் சில சீனியர் அமைச்சர்கள் பேசும்போது கருத்து சரியா இருந்தனா கைத்தட்டுவாங்க. ஆனா இவங்க சில்வண்டுகள், கருத்துலாம் ஒரு புண்ணாக்கம் இல்லை. அப்ப நீ கரெக்டா இருக்கிறீங்கன்னா நேரலை காட்ட வேண்டியதானே. இதே ராஜ்மோகன் நேற்றைக்கு முன்தினம் வந்து அந்த நேற்று முன்தினம்ல அந்த நம்பிக்கையில்லா திருமணம் வந்தப்ப நேரலையில ஒளிபரப்பு பண்ணப்பட்டப்ப அதை சொல்லும் போது என்ன சொன்னார்னா, பாத்தீங்களா இதுவரை எந்த அரசாங்கம் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனை, இனிமேல் இது தொடரும், ஒரு பெரிய மாற்றத்தை தாவேகா கொண்டு வந்திருக்கிறதுன்னு அப்படியே நீட்டி முழக்கினாரு. பேசி 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த ஓட்டு போட்ட மை காயறதுக்கு முன்னாடி தெரிச்சு ஓடி போய் ராஜினாமா பண்ணி சேர்ந்தாங்களே, அந்த மாதிரி பல்ட்டி டமால் பல்ட்டி அடிச்சு நேரலையை கட் பண்ணிட்டு எந்த தைரியத்துல இனிமே வந்து பேசுவார் வெளியில? ராஜ்மோகன் எப்படி பேசுவார் வெளியில வந்து? அதுக்கு ஒரு உருட்டு உருட்டுவாருங்க, டெஃபரண்டா ஒரு உருட்டுன்னு ஒண்ணுதான் ஞாபகம் வருது. இப்படி எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதிமுகவோட ஐடிவிங்க அங்க ஒரு பக்கம் காரசார விவாதம் நடந்துகிட்டு இருக்கு உள்ள. அப்ப நடந்துகிட்டு இருக்கும்போது இங்க ஐடிவிங்க சார்பா ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன ஜோசப் சார், முதலமைச்சர் சார், எல்லாம் உருட்டா, சொன்னதெல்லாம் உருட்டா, நேரலை காட்டுவோம்னு சொன்னீங்க, ஏன் நேரலை நிறுத்துனீங்க, ஏன் லைவை கட் பண்ணீங்க, இதான் உங்க மாற்றமா சார் அப்படின்னு காரி துப்பி இருக்கிறது. இது மாதிரி வந்து உடனுக்குடன் பல விஷயங்களை வந்து முன்னெடுக்கிற விஷயத்துல அதிமுக ஐடிவிங்கும் பரபரப்பா வேலை செய்து களத்துக்குள்ள கதகளி ஆடி இருக்காரு சிவசங்கர் தான் சொல்லணும். ஏன்னா இப்ப வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி இவங்களெல்லாம் ஆட விட்டுட்டு அவர் கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட படை பலம் இருக்கு, இந்த மாதிரி வந்து பரபரப்பா பேசக்கூடிய பலம் வச்சிருக்கிறாரு. இதற்கு பதில் சொல்லுகிற இடத்துல தாவேகா தரப்புல யாருமே இல்லை. இப்ப நீங்க வந்து உண்மையிலேயே முதலமைச்சர் விஜய் நம்ம எந்திரிச்சாருன்னா எல்லாருமே அமைதியாயிடுவாங்க. அவர் ஏஞ்சி மைக் பிடிச்சாருன்னா எல்லாரும் உட்கார்ந்துருவாங்க. அவர் ஏஞ்சி பதில் சொல்லணும். அட்லி பேர் ஏன் யூஸ் பண்றீங்க? உங்களுக்கு எது தெரியணும்னு இருக்குதோ அதை என்கிட்ட நேரடியாக கேளுங்க, அல்லது இந்த அவைக்கு சரியான தரவுகளோடு பேசுங்க. நீங்க அதை பேசியது தவறு, கண்டிக்கத்தக்கது அப்படின்னு பேசக்கூட துப்பில்லாத முதலமைச்சராக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியலங்க. முதல் நாள் அசம்பிளியில் அவர் உட்கார்ந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் ஏங்க அந்த மாதிரி ஒரு முகத்தை சோகமா வச்சுட்டு இருக்காரு? தெரிஞ்சா யாராவது கமெண்ட் பண்ணுங்களேன். ஏன்னா ஒரு மகிழ்ச்சி மலர்ச்சி, ஒரு முகம் மலர்ச்சி. நம்ம ஒரு முதலமைச்சர், இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சர், 8 கோடி மக்களுடைய மக்கள் பிரதிநிதி நாம தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறோம். இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு அவரால் அந்த சந்தோஷத்தை எடுக்க முடியாம எதையோ பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துக்கிட்டு, நான் எப்படி இருக்க வேண்டியவன், ஷூட்டிங்லலாம் என்ன மாதிரி ஒரு ஆட்டம் பாட்டம் அப்படியே பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு 50-100 பொண்ணுங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ஹீரோயின் கலர் கலரா ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுவா, அப்படி ஆடிக்கிட்டு இருந்தவன் நான். என்னைய கொண்டாந்து இப்படி கருப்பு சட்டையும் கருப்பு கோட்டம் வெள்ளை சட்டையும் போட்டு உள்ள உட்கார வச்சிட்டீங்களே அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்குள்ள ஓடுதா என்னன்னு தெரியல நமக்கு. என்னமோ வந்து உட்கார்ந்துருக்காரு, பார்க்கவே பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு. ஆனா வேற வழி இல்லை. நான் வரேன்னு எல்லாரும் சேர்ந்து மேடை ஏற்றி விட்டாங்க. அதாவது எப்படின்னா, வடிவேலு ஒரு படத்துல ஒரு குட்டி ஸ்டோரிங்க சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம கடந்து போயிடுறேன். நான் வடிவேலு ஒரு படத்துல வந்து பாக்ஸிங் சண்டை நடக்கிறதுக்கு வேடிக்கை பார்க்க போவார். என்னை வெல்றதுக்கு யாருமே கிடையாது, என்ன வெல்றதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா இது பண்ணுவாங்க. ஒருத்தன் வந்து பண்ணிட்டு இருப்பான். அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வடிவேலு வந்து அப்படியே நைஸா தூக்கி உள்ள தள்ளி போட்டுருவாங்க. உள்ள போட்டவொன்னே, டேய் நான் எங்கடா வந்த, நீ தானடா வந்த சண்டைக்கு, வாடா சண்டைக்குன்னா நான் எங்கடா சண்டைக்கு வந்தேன் அப்படின்னு. ஆனா அடி அடி வாங்குவான். அடி வாங்கின உடனே அவர் ஜெயிச்சிருவான். அடிச்சுவேன் கப்பு கொடுக்குற இடத்துல கப்பை புடுங்கிடுவார் வடிவேல். புடுங்கிட்டு சொல்லுவாரு, இந்த கப்பு எனக்கு தான் சொந்தம், டேய் ஜெயிச்சது நான் தான்டா, அடி வாங்கினதை நான், இன்னொரு அடிப்பட்டு நான் செத்து இருந்தேன்னா நீ போயிருப்ப அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ பஸ் மேல ஏறி நின்று ஓவரா பேசி பாட்டுக்கிட்டு பாடி முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சிங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் பிரச்சனையே. என்ன பண்றதுன்னு தெரியாம யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுக்கறத படிச்சுட்டு இருக்காரு. அதனால நேரலை வரும்னு நம்ம நம்பணும்னா நம்ம தான் முட்டாள். நேரலையெல்லாம் இனிமே வராது.
இனிமே இவங்க கட் பண்ணி போடுவாங்க. ஆரம்பத்துல நேரலை காட்டுவாங்க. எதனா காட்டுவாங்க தெரியுமா? ஆரம்பத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறது, தேசிய கீதம் பாடுறதெல்லாம் காட்டுவாங்க. அப்புறம் நிகழ்வு முடியும் போது காட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா எதிர்கட்சிகளை குண்டு கட்டா தூக்கி போடுவாங்க பாருங்க. அத விஷயத்த எதிர்கட்சிகள் மீது தவறு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. எதிர்கட்சிகளை தூக்கி வெளியே போட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிரச்சனையாவது, உடனே எதிர்கட்சியில துரத்தி விட்டாங்கன்னா இவங்க ஜால்ரா அடிப்பாங்க பாருங்க, அப்ப நேரலை காட்டுவாங்க. இதெல்லாம் வருங்காலத்தில் நடக்கும். இந்த கூட்டத்தொடர் என்பது 3 நாள் தான். 3 நாள் தான் அவருக்கு முடியும். நீங்க வேற எதுவும் தப்பா நினைக்காதீங்க. 3 நாள் தான். இந்த 3 நாள்ல அதுக்கப்புறம் சட்டமன்ற கூட்டத்தொடர் மீது தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வச்சிருவாங்க. இந்த 3 நாள்லயும் கேள்வி பதில் கிடையாது. ஏன்னா கேள்வி பதில் கேட்டா பதில் சொல்ல தெரியாது. என்னத்தையாவது கேட்டு தொலைச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 0 ஹவரே கிடையாது. 0 ஹவர்ல யாரும் கேள்வி எழுதி கொடுத்தலாம் கேட்க மாட்டாங்க. ஸ்பான்டனிஸா அப்பவே அந்த தொகுதி ரீதியாக தொகுதி பிரச்சனையை பேசுவாங்க. அப்புறம் அடிப்படை பிரச்சனையை பேசுவாங்க. இந்த கேள்வி பதிலே கிடையாதுன்னு இந்த ஷார்ட் டைம் கூட்டத்தொடரை க்ளோஸ் பண்ணியிருக்கிறது தாவேக அரசு. முதல் கூட்டத்தொடர் குறைஞ்சது 1 வாரம் 10 நாள் போகும். நிறைய விஷயங்களை பேசணும். புதிய அரசாங்கத்துக்கு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, விவாதிப்பாங்க. ஆரோக்கியமான விஷயம் நடக்கும், அட்டகாசம் நடக்கும், நிறைய விஷயங்கள் பேசப்படணும். ஆனால் பதறி போய் பயந்து போய் ஆளுநர் உரை விவாதத்தோடு நிறுத்திக்கணும். நீ அந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ரொம்ப நீ வர மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் கூட்டத்தை க்ளோஸ் பண்ணி ஆட்டத்தை கழிச்சுட்டு ஓடி போயிடுவேன். ஓடிட்டல்ல அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுவேன். அதைத்தான் ஜோசப் விஜய் செஞ்சிருக்கிறார். என்ன பண்ண போறாரு, என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுமையா பார்ப்போம். இப்போதைக்கு இட்லி சட்னி தான் சட்டசபையில காரசார விவாதமா போயிட்டு இருக்கு. இதுவார நிறைய சுவாரஸ்யங்களை இனிமே நானும் சொல்லுவேன், ஆதாரத்தோடு சொல்லுவேன்னு சிவசங்கர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அந்த மாதிரி என்னென்ன பேசுறாங்க அப்படின்றத நம்மளும் கிரகிச்சு கரெக்டா நம்முடைய நேயர்களுக்கும் நம்ம சொல்ல வருவோம் இல்லையா? அதுவரை கோடிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கு அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரும் என்ற நம்பிக்கையில மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Subscribe to Kodanki Voice for more videos.